தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமான யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 60 முதல் 69 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 60வது வாக்கியம். அவருடைய சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். சீடர்கள் பார்க்கிறார்கள், இயேசுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ள கடினப்படுகிறார்கள். என்ன காரணங்கள்? அவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற காரணங்கள். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மக்கள் சொல்கிற வார்த்தை இதுதான், இதோ எனக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இப்படியெல்லாம் பேசாத ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆலயத்துக்கு வர வேண்டும், ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும், இந்த மாதிரி காரியம் சொல்வது, தெய்வீக காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று சொல்கிற சமயத்தில் இவர்கள் சொல்கிற வார்த்தை, நம்முடைய மக்கள் சொல்கிற வார்த்தை, இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் போய்விடுகிறார்கள். எவ்வாறு சீடர்கள் இயேசு விட்டு போனார்களோ அதே மாதிரி தான் இன்று நம்முடைய மக்களில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை விட்டு இதை போய்கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, விசேஷம் மன்றாடுவோம். தெய்வத்துடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுகின்ற இவர்கள் ஏன் அப்படி செயல்படுகிறார்கள்? உலகத்தின் மேல் மிக அதிகமாக அன்பை வைத்துக்கொண்டு வாழ்கிறார்கள். உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் ஒழிய வேறு எதுவும் கிடையாது. உலகம் போதும், பணம் போதும், பேரும் புகழும் கிடைச்சால் போதும், இந்த எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். தெய்வத்தை வெறுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால் தெய்வீக காரியங்கள் இரண்டாவது இடம் வந்து விடுகிறது. ஆனால் தெய்வீக காரியம் இரண்டாம் இடம் வந்த காரணத்தினால் அங்கு முக்கியத்துவம் பெறவில்லை. இது தேவையில்லை, இந்த படிப்பினை எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டு இதை விட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். அறிவுத்தளத்தை மட்டுமே மையப்படுத்தி வாழ்கிறார்கள். இறைவனிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, இதான் என் குடும்ப அங்கத்தினர்கள், என் பிள்ளைகள், விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக வாழ்கிறவர்கள், அருட்சாதன வாழ்க்கைக்கு எதிராக போகிறவர்கள், அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு விசேஷமாக நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளும். நல்லவனான தெய்வமே, உம்முடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டு கொண்ட எல்லா மக்களையும் உம்முடைய தூய இரத்தத்தினால் கழுகியறலும், உம்முடைய தூய ஆவியால் அவர்களை நிரப்பியறலும், மீண்டும் அவர்களை உன் பக்கம் சேர்த்தரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.